விருதுநகர் மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் ராதிகா சரத்குமார் திருப்பரங்குன்றம் சிலைமான் பகுதியில் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளார். இது குறித்த மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் விக்னேஷிடம் கேட்கலாம். விக்னேஷ், வணக்கம். மேலும் விவரம். நிச்சயமாக விருதுநகர் தொகுதி பாஜக வேட்பாளர் ராதிகா சரத்குமார் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சிலைமான் பகுதியில் உள்ள மாரியம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டு தனது முதல் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளார். வருகின்ற 4ஆம் தேதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் விருதுநகர் வேட்பாளர் ராதிகா சரத்குமார் இன்று முதல் பிரச்சாரத்தை தொடங்கப்பட்ட நிலையில் சிலைமான் பகுதியில் இருந்து தனது பிரச்சாரத்தை ஆரம்பித்து அவனியாபுரம், அனுப்பானடி, சிந்தாமணி, பராசக்தி நகர், விரகனூர், வளையங்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் தனது பிரச்சாரத்தை இன்று பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். இதைத் தொடர்ந்து சிலைமான் பகுதியில் ராதிகா சரத்குமார் பேசுகையில், ஏற்கனவே விருதுநகர் தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட மாணிக்க தாகூர் 2 முறை எம்பியாக இருந்துள்ளார். அவர் இதுவரை இந்த பகுதிக்கு எந்த திட்டங்களும் செய்யவில்லை எனவும், அதனால் 3வது முறையாகவும் மாணிக்க தாகூர் போட்டியிட உள்ளார். அதனால் அவருக்கு வாக்களிக்காமல் தனக்கு வாக்களித்து வாக்களித்தால் உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்த்து தரப்படும் என்று வாக்குறுதி அளித்து பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார். விவரங்களுக்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.